கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கனகு மகன் கண்ணுக்குட்டி, அவரது மனைவி விஜயா, கனகுவின் மற்றொரு மகன் தாமோதரன் ஆகிய மூவரும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளனர். இவர்களிடம் கள்ளச்சாராயம் அருந்திய பலரில் இதுவரை 5 பெண்கள் உள்பட 47 பேர் உயிரிழந்துள்ளனர். 118 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 30க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக உள்ளனர். ஆந்திராவில் செயல்படாத ரசாயன நிறுவனங்களில் இருந்து காலாவதியான மெத்தனாலை புதுச்சேரி வழியாக தமிழகம் கொண்டுவரப்பட்டு சாராயத்தில் கலந்து விற்றது சிபிசிஐடி விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பலருக்கு கண்பார்வை இழப்பு, சிறுநீரகம் செயலிழப்பு, கல்லீரல் பாதிப்பு, நரம்பு மண்டலம் பாதிப்பு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது என்று டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். 29 நபர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இறுதிச் சடங்கிற்கு தேவையான உதவிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. அரசு அறிவித்த நிவாரணம் உயிரிழந்த 29 பேரின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து பல அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது போன்ற செய்திகளை அறிய ஏனாராய் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.